வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன். டெய்லி 2 மணிக்கு, அதாவது மதியம் 2 மணிக்கு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிங்கிற இந்த ஷோவில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது டெய்லி 2 மணிக்கு நம்ம பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக, அதுவும் கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு தடவை காம்ப்ளிகேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடும். வாழ்க்கையை அது ஒரு விரக்தி மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போய்டும். அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறோம். என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. திஸ் இஸ் வாட் அபவுட் த செக்ஷுவல் ப்ராப்ளம். இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தை இப்போ முதலே சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆண்மை குறை பற்றியோ அல்லது இந்த ஸ்பாம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் செக்ஸாலஜிஸ்ட் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம செக்ஷுவல் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம ஏன் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொன்னால், செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்குள்ளேயே நிறைய விதமான உணர்வு ரீதியான பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகளை அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மனநோயாக மாறுவதற்கு, சில பேருக்கு அந்த மனநோய் இருக்கும், அந்த விஷயத்தை வெளியிலேயே சொல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்னை நீங்கள் தயவுசெய்து லேகிய வைக்கிற டாக்டர்னோ அல்லது 11 மணி டாக்டர்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஐ எம் நார்மல் சைக்காலஜிஸ்ட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க பார்த்துருமா? எஸ். ஸோ இன்றைக்கு அந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, திஸ் இஸ் வாட் வி கால் த ட்ராமா அண்ட் த செக்ஷுவல் அப்யூஸ். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்டிமேசி, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானதுங்கிறது ஆல்ரெடி சொன்னது போல், இந்த விஷயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, எல்லாத்துலேயுமே உங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறவங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையிலே சோல்ஃபுல்லான ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் மேலே உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப வேல்யூபிளாக நினைக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்கள் வரும்பொழுது மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அவாய்டன்ட் மென்டாலிட்டிங்கிறது வருது. அதாவது எப்பயுமே அது வேண்டாமே, அது மட்டும் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை அது ஒரு கம்பல்ஷனில் இல்லை உங்களுக்காக அது அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வைக்கப்பட்டாலும் கூட, அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ளே உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆளை போல அவர்கள் உணர்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் அவர்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுதே அந்த பயத்தோடு அவர்கள் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்டிமேஷனில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த இன்டர்கோர்ஸில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பயம், அப்படியே ரொம்ப குப்புன்னு வேர்த்து போகிற மாதிரியான விஷயங்கள், பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் எஸ், அவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராமா அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ்க்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். ட்ராமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ட்ராமான்னு ஏன் நம்ம சைக்காலஜி ஓரியன்டாக சொல்கிறோன்னா, எந்த ஒரு விஷயத்தை உங்களால் மறக்க முடியாதோ, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த விஷயம் எனக்கு நடக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது, என்னால் சகிச்சிக்கவே முடியாது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரியான இன்சிடெண்ட்டை எல்லாத்தையுமே, அதாவது நெகட்டிவாக நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ட்ராமான்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஒரு வேளை செக்ஷுவல் அப்யூஸுங்கிறதும் ஒரு ட்ராமாவாக இருந்தால், அது ஓரியன்டான ஒரு ட்ராமா அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருந்தால், நாம் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது திருப்பி அந்த ஓல்டு ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓல்டு ரிமெம்பரன்ஸ் வரும்பொழுது திரும்பியும் அவர்கள் ஏதோ ஒரு இந்த ட்ராமாவுக்கு திரும்பி போயிட்டு வந்ததை போல் அந்த ஒரு நினைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர்கள் இந்த ஒரு நார்மல் இன்டர்கோர்ஸாக அவங்க நினைக்க மாட்டாங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பார்ட் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். Then the second one is sexual identity and the gender டிஸ்போரியா. அதாவது அஸ் ஏ நோன் தட் இது ரொம்ப நார்மலான விஷயம். ஒருவேளை அவர்கள் எல்ஜிபிடிக்கு அந்த மாதிரியான கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால், அவர்களுக்கு பிடிக்காத, விருப்பம் இல்லாத, மனதளவில் விருப்பம் இல்லாத, இருந்தாலும் ஒரு சோசியல் கம்பல்ஷனுக்காக எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஒருவேளை இந்த மேரேஜ் லைஃப்பில் அவர்கள் வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு கேயாக இருக்காங்க, ஒரு பைசெக்சுவலாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு லெஸ்பியனாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர்த்துக்கு அந்த விஷயத்தை நான் அடுத்தடுத்து பார்க்குறேன். அதாவது இந்த மாஸ்டர்பேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனா அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன், மீன்ஸ் அடுத்த பாயிண்டில் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு அப்நார்மலான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயமே, தன்னை ஒரு ஆணாக, உங்களுடைய பார்ட்னர் ஒரு ஆணாக இருக்காருன்னா தன்னை ஒரு ஆணாகவே உணராத ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அல்லது தன்னை ஒரு ஆணாக உணர்ந்தாலும் தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியவங்க இன்னொரு ஆண் தான் சொல்லக்கூடிய ஒரு கேயாகவோ, அல்லது தன்னை பெண்ணாக உணர்ந்து தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறது இன்னொரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் சொல்லக்கூடிய ஒரு லெஸ்பியனாகவோ, இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால், அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த செக்ஷுவல் ஓரியன்டான பயங்கரமான பிரச்சனைங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக அவர்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி தோணும்னா, ரொம்ப வார்மாக இருப்பாங்க,
இவன் நல்லா இருப்பாங்க ஆக்சுவலாக. அவங்க கூட நம்ம பேசுகிறதே சந்தோஷமாக இருக்கும், நல்ல பாசம், இந்த மாதிரியான விஷயம்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது. பட் வேர் இட் இஸ் கமிங் டு த செக்ஷுவல் திங்க் அப்படின்னு வரும்பொழுது, இன்டர்கோர்ஸ் வரும்பொழுது அவர்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இதை அவர்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த விஷயத்தில் பெரிய அளவில் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியான அந்த அந்த ஒரு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போல் அவங்க நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி எப்பொழுதுமே இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி வேணாம், நாளைக்கு வேணாம், அதுக்கப்புறம் அப்படின்னு இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே உங்கள்கிட்ட எப்படியாவது டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க. என்றைக்குமே நைட்டு மட்டும் அவங்க கூட இருந்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக இருப்பாங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடு அவங்க வீட்டு நம்மளுடைய வீட்டில் வச்சுக்குவாங்க. இல்லை ரிலேட்டிவ்ஸை எப்பயுமே அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸை எப்பயாவது வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி எப்பயுமே அந்த இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் மைட் பி அது த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக, டயக்னாஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அவர்கள் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவுங்கிறது தெரிஞ்சுங்க. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் என்பது உங்களுக்கு இடையில இந்த இன்டிமேசியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் த செக்ஷுவல் அவர்சன் டிசார்டர், அதாவது அவங்களுக்கு ட்ராமா இல்லை, நீங்கள் நல்லா கிளியராக விசாரித்து பார்த்துட்டீங்க, அவங்க சைல்டுஹுட்டில் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ட்ராமா, அந்த அப்யூஸ்லாம் ஒன்றும் போலப்பா, அவங்களும் எல்ஜிபிடிக்கு அந்த மாதிரியான விஷயங்களையும் இல்லை, இந்த ரெண்டுமே இல்லை, ஆனாலும் அவர்கள் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு செக்ஷுவல் அவர்சன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது, அதாவது ஒரு மனசிக்கல் என்பது அவர்களுக்கு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை டிசார்டர்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மீடியமான, அதாவது ஆன்சைட்டி மூலமாக வரக்கூடிய, அதாவது இந்த செக்ஷுவல் விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை இந்த விஷயத்தின் மேலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயங்கிறது இருக்குது. அவங்கள்ட்ட ஏன் இந்த விஷயம் வேண்டான்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு செக்ஷுவல் ஓரியன்டான விஷயத்துல ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது, இப்போ சில பேர்த்துக்கு ஒரு அலர்ஜி இருக்கும்ல, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ சில பேருக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு காமனான அலர்ஜி இருக்குல்ல, அந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்ட்லேயே அலர்ஜி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் அவர்சன் டிசார்டரில் தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ். ஸோ ஒரு வேளை மேலே இருக்கக்கூடிய காரணங்கள் இல்லாமல் இருந்ததுனால் இந்த காரணங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் இது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியை, செக்ஷுவல் காம்ப்ளெக்சிட்டியை உருவாக்கும், மிகப்பெரிய சிக்கலை, இந்த இன்டர்கோர்ஸில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குங்கிறதுல எந்த நம்ம டவுட்டும் இல்லை. தென் திஸ் இஸ் வாட்யா நம்ம விஷயம்னா நீங்கள் ஒரு தப்பாக நினச்சக்கூடாது, இது ரொம்ப ஃபேமஸான விஷயங்கிறனால நான் சொன்னேன். ஓகே, அந்த கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்லக்கூடியது, ஒருத்தவங்களை அதிகமாக ஒரு மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய கைப்பழக்கம் இருக்குல்ல, அந்த மாஸ்டர்பேஷன் செய்கிறாங்க, சுய இன்பம் செய்கிறாங்க, அவர்கள் எப்பயுமே அவர்களுக்கு அந்த விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பேர்த்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்கோர்ஸை பார்க்குறதுல மட்டும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மற்றபடி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்டர்கோர்ஸில் இன்வால்வ் ஆகிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மாதிரியான பலவிதமான இன்வால்மெண்ட் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த கம்பல்சிவ் பிஹேவியர். அதே மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டான கம்பல்சிவ் பிஹேவியருங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னருக்கு எந்த மாதிரியான பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான விருப்பம் இருக்குது, அவர்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது, செக்ஷுவல் ஓரியன்டான இன்டர்கோர்ஸ் ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஒன்று அதிகமாக இந்த நம்ம சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த விஷயத்தில் இந்த பார்ட்னரோடு இருக்கக்கூடிய இன்டிமேசியில் பெரிய அளவில் இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு ஆளாக, இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அதிகமாக செக்ஷுவல் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க வித் அ பார்ட்னர் ஆல்சோ. ஓகே, அதிகமாக இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவையான இன்டர்கோர்ஸ் செய்வாங்க. அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், நம்மளால் இந்த இன்டர்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாத அளவிற்கு நம்மளால் அவர்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு கம்பல்சிவ் நேச்சர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. அதுலேயும் அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நிறைய விதமான மல்டி அஃபேர்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய விதமான வெளியில் வேற ஒரு பொண்களோட பழக்கம், இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆண்களோட பழக்கம், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அஃபேர்ஸ், அந்த மல்டி அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப இருக்கும். அடுத்தடுத்து ரிலேஷன்ஷிப் ஜம்ப் ஆகிக்கிட்டே போவாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் செக்ஷுவல் ஓரியன்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா தே ஹேவ் திஸ் கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் டிசார்டர். இது செக்ஷுவல் ஓரியன்டான கம்பல்சிவ் இருக்கிறனால இது கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்கிறோம். பொதுவாக இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஒரு வேளை செக்ஷுவல் இல்லாமல் வேறு விஷயத்தில் இருக்குதுன்னு சொன்னால்
ஓபிசின்னு சொல்கிறோம், நம்ம ஓசிடின்னு நம்ம சொல்கிறோம், ஒபேசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஓசிடி சொல்லுவோம். ஓசிடினா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசார்டரும் கூட. இன்றைக்கு வந்து ரொம்ப பேஷனாக வந்து இப்போ ஸ்னேகாலாம் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்னேகாலாம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஓசிடி இருக்குது, என்னால் ஒரு சின்ன விஷயம் வந்து இதில் என்னால் பொறுத்துக்க முடியாது. பட் ஆக்சுவலாக அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய மனநோய். ஆக்சுவலாக அது ரொம்ப ஏதோ ஒரு பேஷனாக இருக்கிறது போல், இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கிறது போல் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஓசிடி என்பதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான டிசார்டர். அதே மாதிரி இந்த கம்பல்சிவ், இந்த செக்ஷுவல் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சிவ் நேச்சர் இருக்குங்கிறதும் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். இது வந்து நமக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளத்தில் ரொம்ப மெயினான ஒரு விஷயமாக இருக்குது. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு அன்ப்ரொஃபஷனலான ஒரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதாவது இதை அவர்களுக்கு சரியாக தெரியாத ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத ஒரு ஆட்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா, அவர்கள் சொல்லக்கூடியதுங்கிறது இந்த மாத்திரையை போடு, இந்த லேகியத்தை போடு, இதை பண்ணு, அதை பண்ணு, இல்லை அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை செய்ய. சில பேர் யோகாவெல்லாம் இந்த விஷயத்துக்காக அவங்க பரிந்துரை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கும். தயவுசெய்து அதை எதையும் நீங்கள் நம்ப வேண்டாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான பிரச்சனைகள் தான் செக்ஷுவல் ப்ராப்ளம்ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஃபிசிக்கல் ஓரியன்டாக வரக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஆண்மை குறைவு, இந்த கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். பெண்களுக்கு வந்ததுன்னா ஓசிடி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த செக்ஷுவல் ஓரியன்டான அவர்களுக்கு வரக்கூடியது, அவர்களுக்கும் அந்த பிரச்சனைங்கிறது இருக்கலாம். ஃபிசிக்கல் ஓரியன்டாக வரக்கூடியது. இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக எமோஷனல் ஓரியன்டாக, அதாவது இந்த மாதிரி சைக்காலஜி ஓரியன்டாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ சைக்காலஜி ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதா வில் பி த பெஸ்ட் வே. ஓகே, ஒருவேளை அந்த கம்பல்சிவ் நேச்சரெல்லாம் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம கவுன்சிலிங் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க டயக்னாஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நாம் அந்த சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு அவருக்கு ஒரு வேளை அது மாதிரி இருக்கோ இல்லை ஒரு வேளை இருக்குமோ நாமளாக வந்து சந்தேகப்படாமல் ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் அணுகுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் கம் ஃபார் த கவுன்சிலிங். ஓகே, நம்மகிட்ட ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் இருக்குது, நம்மகிட்ட சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ யூ கேன் டேரக்ட்லி கம் ஃபார் த மீன்ஸ் த்ரூ த கால் மூலமாக வந்து யூ கேன் கம் ஃபார் த கவுன்சிலிங். ஓகே, ஆன்லைன் கவுன்சிலிங் வரலாம். அப்படி வரது மூலமாக அவர்களை நீங்கள் பேசலைனாலும் கூட அவர்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து சொல்கிறது மூலமாக, அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான எந்த நேச்சரில் இருக்காங்க, இல்லை இது இல்லாத வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு இருக்கிறதா, இல்லை வேறு அது மாதிரியான டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கா, இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, வேறு ஏதாவது எமோஷனல் காம்ப்ளெக்ஸ், முக்கியமாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கா, இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் வந்து அந்த விஷயம் கவுன்சிலிங் ஓரியன்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெக்யூலியரான வே இருக்குது, அவங்களை எப்படி நம்ம வந்து அவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கவுன்சிலிங்கில் வந்து அதில் வந்து நம்ம அதை தெரியப்படுத்துவோம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன். மேலும் இந்த மாதிரி நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதான் எங்களுடைய பிளேலிஸ்ட், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ஃபேமிலி தெரப்பிங்கிறது தேவைப்படுதுன்னா இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். That is what. Thank you so much. Bye.